அமித்ஷா கூட கூட்டணி குறித்து பேசும்போது எல்லாமே அமைதியாக இருந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாத எடப்பாடி அவர்கள் நேற்று இவ்வாறு தெரிவிக்க என்ன காரணம்? அது நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக கவனிக்கல. அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் என்டிஏ கவர்மெண்ட்டில் மோடி, தமிழ்நாட்டில் இபிஎஸ் தலைமையிலான ஆட்சி. இல்லை 5 நாட்கள் கழித்து பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வருதுன்னு நான் கேட்குறேன். அதிமுக தாங்க அவங்க ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப ஒரு எளப்பமான இடத்துல இருக்கிற மாதிரி நீங்களாம் நினச்சிக்கிட்டு போதும் எங்களை தூற்றிக் கொண்டிருக்கின்ற மீடியாவுக்காகலாம் நாங்கள் வேலை பார்க்க முடியாது சார். வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அப்பான் பிஜேபி. பிஜேபி டிபெண்ட்ஸ் ஆனது. ஊடகங்கள் பெரிதுபடுத்துவது போல ஒரு பெரிய சித்திரம் இங்க வந்து அமித்ஷா வச்சது நீங்க பாஜக கூட. சோ அத வந்து ஊடகங்கள் பேசினா ஏன் ஊடகங்கள் இல்ல நீங்க இங்க அமைந்திருப்பது தேர்தலுக்கான கூட்டணி தான். இது கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாது. நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கீங்க, எக்காலத்திலும் சரி எந்த காலத்திலையும் வந்து நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா இதுல பதிவு பண்றேன்னு கூட பதிவு பண்ணிருக்கீங்க. அதிமுக தான் தமிழ்நாட்டில் அப்பர் ஹேண்ட்ல இருக்கிற கட்சி, அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி நாச்சல் சுகுந்தி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாஜகவுடன் அதிமுக வந்து கூட்டணி வைத்து விட்டது. ஆனால் அதே சமயம் நேற்று எடப்பாடி அவர்கள் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் வந்து எல்லாத்தையுமே ஒரு பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கு தமிழ்நாடு அரசியலில். என்ன அப்படின்னா, பாஜகவுடன் கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி அல்ல அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா கூட கூட்டணி குறித்து பேசும்போது எல்லாமே அமைதியாக இருந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாத எடப்பாடி அவர்கள் நேற்று இவ்வாறு தெரிவிக்க என்ன காரணம்? இல்லை, அன்னைக்கு இது எல்லா ஊடகங்களும் அமித்ஷா அன்னைக்கு ஐடிசி ஹோட்டலில் ப்ரெஸ் மீட்டில் பேசுனதை தவறாக புரிஞ்சிருக்காங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அங்க அமித்ஷா வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு, என்டிஏ கவர்மெண்ட் தான், இபிஎஸ் தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்றாரு. இதனுடைய பொருள் வந்து என்டிஏ ஆட்சின்னு தானே அர்த்தம். அது நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக கவனிக்கல. அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் என்டிஏ கவர்மெண்ட்டில் மோடி, தமிழ்நாட்டில் இபிஎஸ் தலைமையிலான ஆட்சி. இபிஎஸ் தலைமையிலான பாஜகவுடனான ஆட்சி. பிஜேபி சாத் அப்படின்னு சொல்லுவார் ஹிந்தியில். எங்களுடனான அப்படின்னு அது நாங்கள் கூட்டணியில் வைக்கிறோம். ஏன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார் பார்த்தீங்களா அந்த பிஜேபிக்காரர். அவர் அதை வந்து சரியாக தெளிவாக சொல்லலை. அது ஒரு மிக முக்கிய காரணம். அப்புறம் அன்னைக்கு வந்து அவர் ஒட்டுமொத்தமாக அமித்ஷா வந்து மீடியாவை ஒரு டென்ஷன்லேயே வச்சுருந்தார். யாரையும் இயல்பாக கேள்வி கேட்க விடாமல் நீ உட்காருன்னு அவரே மேனேஜ் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து சடனாக யாருக்கும் புரிகிற மாதிரி அது இல்லை. அப்புறம் அது ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு போகணுங்கிற மாதிரி இருந்ததுனால நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு, இல்லாட்ட ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப் உண்டாயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கும் தெரியும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி வந்து இன்றைக்கி பிரதான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை. இன்றைக்கும் பிரதான கட்சியாக இருப்பது அதிமுகவும் திமுகவும் தான். அதுக்கெல்லாம் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. பிரதான கட்சி இந்த சென்ஸ் ஓட் பேங்க்கு இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பெரிய அளவு, அதிமுகவுக்கும் டிஎம்கேவுக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ டிஎம்கே கூட யாராவது வந்து தான் சேர முடியும், சரிங்களா? டிஎம்கே ஆட்சிக்குள்ளே யாரும் போய் கூட்டணி கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்கள் கண்டிஷன் போடும்போதே வந்து அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் போட்டுட்டு அதில் யாரும் வரலை. அதே மாதிரி இங்கே அதிமுகலையும் இதுவரைக்கும் அப்படியான ஒரு சூழல் வந்ததே கிடையாது. கூட்டணி ஆட்சிங்கிற சூழலே வந்தது கிடையாது. இந்த டேர்ம்ஸு, இந்த கண்டிஷன்ஸ், இது எல்லாமே நமக்கு இப்போ புதுசாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் ஷாக்கிங்காக இருக்குது. அப்படிங்கும்போது அது பொதுமக்களுக்கு அது ஒரு என்னது கூட்டணி ஆட்சியா மீன்ஸ் நீங்கள் அப்போ அமைச்சரவையில் நீங்கள் வந்து பிஜேபிக்காரங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுப்பீங்களா, நீங்கள் 4 அமைச்சர்களை உருவாக்கி விடுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் தான் இப்போ வந்து இது டக்குன்னு கேள்விகள் உருவாகிட்டே இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறது. 5 நாட்கள் கழித்து பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வருதுன்னு நான் கேட்குறேன். இல்லை நீங்கள் சார் அன்னைக்கே வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கலாம், மொழிபெயர்ப்பாளர் இந்தியில் அமித்ஷா சொல்லும்போது அது தவறாக புரிந்து கொண்டு ஒரு சொல்லாடல வந்து தவறாக வாயால் கையாண்டாரு அப்படின்னா நான் கேட்குறேன்னா, அன்னைக்கே தடுத்து இருந்து ஹலோ சார் 1 minute அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ட்டை பேசியிருக்கலாம்ல. நாட் என்டிஏ கவர்மெண்ட், ஒன்லி ஏடிஎம்கே கவர்மெண்ட், அட் த சேம் டைம் கூட்டணி ஒன்லின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் வந்து இபிஎஸ் அமைதியாகவே அப்படி உட்காந்துட்டு இருந்தார்? என்னன்னா அதிமுக தாங்க அவங்க ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும்
ரொம்ப ஒரு எளப்பமான இடத்துல இருக்கிற மாதிரி நீங்களாம் நினச்சிக்கிட்டு இபிஎஸ் அப்படி பேசியிருக்க வேண்டும், இபிஎஸ் இப்படி பேசியிருக்கணும், இபிஎஸ் அதைத்தானே சொல்லியிருக்கணும், அமித்ஷா கூட சேர்ந்து நின்று இதைத்தானே சொல்லியிருக்கணும்னு நீங்கள் எல்லாரும் வரிசையாக ஒரு கண்டிஷன்ஸாக போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கண்டிஷன், நாங்கள் மக்களோட கண்டிஷன், மக்கள் எங்கள் மேல் வைக்கின்ற கட்டளைகளுக்கு பணிந்து வேலை பார்க்கலாம். ஆனால் மீடியா, அது எப்போதும் எங்களை தூற்றி கொண்டிருக்கின்ற மீடியாவுக்காகலாம் நாங்கள் வேலை பார்க்க முடியாது சார். ஒரு இது என்னது, அதிமுகவின் ஒரு கடைசி தொண்டனாக உட்காந்து இந்த வார்த்தையை நான் ரொம்ப தைரியமாக தான் சொல்கிறேன். மீடியா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா அன்றைக்கி அமித்ஷா போனால் அடுத்த செகண்ட்லேருந்து இதுதான் செய்தியை வந்து இப்படியாமே அப்படியாமே கூட்டணி ஆட்சியாமே அப்படின்னு. கூட்டணி ஆட்சியை அமைக்கிறதுக்கான தேவை எங்களுக்கு இல்லை. பிகாஸ் வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அப்பான் பிஜேபி. பிஜேபி டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். நாங்கள் பிஜேபியை வந்து முழுக்க முழுக்க நம்பியிருக்கோமான்னா கிடையாது. எங்களுக்கு வந்து பிஜேபி இருக்கிற இடத்துல தாவேகா வந்து நாங்கள் சொன்ன கண்டிஷன்ஸுக்கு இல்லை, 2 பேர்த்துக்கு இணைந்து போகிற ஒரு கண்டிஷனுக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து தாவேகா எங்கள் கூட இருக்கலாம். சரிங்களா? ஓட்டு அரசியலில் வந்து எப்பயுமே நாங்கள் தனித்தே தான் நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சீமான் தன்னுடைய அந்த கனவு வாதத்தை முறித்து விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் பாசிபிள் இல்லைங்கிறத மனப்பூர்வமாக உணர்ந்துட்டு, சரி நம்ம வந்து தேர்தல் அரசியலில் சமரசங்கள் மிக இயல்பான ஒரு விஷயந்தான், அதனால் நம்ம தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டும், தமிழ் மண்ணை காக்க வேண்டும், இந்த திமுகவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து அதிமுக கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸுக்கு நாம் தமிழர் வந்திருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி கூட நம்ம சேரணுமா வேணாங்கிறத வந்து இன்னும் கூட ஹோல்டில் போட்டிருக்கலாம். சரிங்களா? இப்போது உங்களுக்கு விஜய் மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் களத்தில் போய் நேராக சந்திக்காத ஒருத்தர் என்ன மாதிரியான ஒரு டிமாண்ட்ஸ் வைக்கணுங்கிறது அதை வந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கிறத ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம்ல பாஜக கிட்ட, நாங்கள் வந்து டிசம்பருக்கு பிறகுதாங்க கூட்டணி குறித்த ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுப்போம், ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் 6 மாதம் கழிச்சு தான் கூட்டணி குறித்து பேசப்படும் அப்படின்னு ஆத்தூர் செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அதிமுக நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்கலாமே. ஏன் இபிஎஸ் அவர்களும் சரி, கேபி முனுசாமி அவர்களும் சரி, எஸ்பி வேலுமணி அவர்களும் சரி, அமித்ஷா அழைத்தவுடன் ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் போய் உட்காந்து உடனடியாக கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க? சார், நீங்கள் வந்து இந்த மீடியாக்களோட பிரச்சனைகளே என்னென்னா, அந்த ஐடிசி ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே 4:35 நம்ம அவர் கிளம்பி போகிறாரு, அவரோட ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றது எந்த மீடியாவுக்கும் தகவல் தெரியுமா, இல்லை தெரிஞ்சுட்டு நீங்களாம் அதை பற்றி பேசாமல் இருக்கீங்களான்றதே தெரியலை. அன்னைக்கு முழுக்க முழுக்க கூட்டம் போடுவோம், ப்ரெஸ் மீட் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அது 100% உத்தரவில்லாத மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் சில விஷயங்கள் அவங்க செய்யணும், இல்லை இவங்க இந்த பக்கம் வரணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு அது என்ன வேணாலும் அரசியல் அழுத்தம், யாருக்கு அழுத்தம் கொடுத்தா, நீங்கள் அழுத்தம்னாலும் யாருக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, இல்லை யார் இந்த சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சாகணுன்றத அது கோரிக்கையாக கொடுத்தாங்க. நீங்கள் என்ன டெர்மினாலஜி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அழுத்தம், கோரிக்கை, இல்லை சமரசங்கள், என்ன வேணாலும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து உண்மைக்கு என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க கூட்டம் நடக்கும், அமித்ஷாவை போய் பார்ப்போம், ப்ரெஸ் மீட் நடத்தி இப்படி அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் 2 தரப்புலையுமே 100% உத்தரவாதமின்மை தான் இருந்தது. கன்ஃபார்மாக இன்றைக்கி இந்த கூட்டம் நடக்கும் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த பேக்ரவுண்டில் இருந்த அந்த இதை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த டிஜிட்டல் பேனர் மாதிரி அதை வந்து மாற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு 4 தடவை மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். 4ஆவது தடவை இருந்தது தான் ப்ரெஸ் மீட்டில் இருந்தது. அப்படிங்கும்போது அங்கேயே அவர்களுக்கு இடையவே பிஜேபியிலேயே அது பெரிய குழப்பம். அதிமுக இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்களா இல்லையா, இபிஎஸ் அவர்கள் வருவாங்களா இல்லையா, நம்ம இன்றைக்கி இதை அனௌன்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது. அந்த கூட்டம் அவர் வந்து கிளம்பி போகிற வரைக்குமே எதுவுமே நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை. ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டது. ஸோ அதனால் இது வந்து அதிமுக மீது தான் அழுத்தம்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதிமுக தரப்புலிருந்தும் சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்களாம் யோசிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளே வந்து என்ன, நான் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தேவையில்லாமல் பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தி மாதிரி நம்ம காட்டுறோம். அந்த தப்பை மீடியா பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வட மாநிலங்களில் என்ன, பீகாரில் என்ன நடந்துச்சுன்றது நமக்கு முழுசாக தரவுகள் இல்லை. அந்த பக்கம் ஜார்க்கண்டில் அவங்க வந்து எல்லாமே கேஸை வச்சு தான் பயமுறுத்துறாங்க. இதே தான் டெல்லியிலையும் நடந்தது. ஸோ இதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து ஸ்ட்ராங்கான ஹோல்டு அப்படிங்கிறது அது அதிமுக வசம் தான் இருக்கிறது. ஊடகங்கள் பெரிதுபடுத்துவது போல
ஒரு பெரிய சித்திரம் இங்க வந்து கூட்டணி வச்சது அமித்ஷா நீங்க பாஜக கூட. சோ அத வந்து ஊடகங்கள் பேசினா ஏன் ஊடகங்கள் இல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தவறான ஒரு தகவலை வந்து வலிந்து அதை கன்ஃபர்மேஷன் நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எங்க பொதுச் செயலாளர் ரொம்ப அழிச்சு சொல்லிட்டாரு, இது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி, இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர், இங்க வந்து கூட்டணி ஆட்சிகள்லாம் பாசிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். நீங்க இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் சார். நம்ம வந்து பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கருத்தை எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அன்னைய தேவைக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அது வந்து அதனுடைய எதிர்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இப்போது நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வார்த்தையை பத்திரிகைகள் எல்லாரும் ஒரு 4 நாளாக ஜஸ்ட்ல இதை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எவ்வாறான ஒரு ஆபத்தை நமக்கு விளைவிக்கும்? நம்ம வந்து ஒரு விஷயம் எல்லாருமே விரும்புகிற விஷயம், அது திமுக, அதிமுக, காங்கிரஸ், இல்லை இடதுசாரிகள் அப்படின்னு இங்கே வாக்கு வங்கி அரசியலில் இருக்கிற எல்லாருமே என்னென்னா தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தாங்க இருக்கணும், பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே முனைப்பாக இருக்கிறார்கள். இப்போ அந்த கேட்டை வந்து அதிமுக ஓப்பன் பண்ணிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்குல்ல இந்த டைமில். நீங்கள் அந்த விஷயத்தை தான் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும். அதைத்தான் வந்து எங்கள் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களும் சொன்னது என்ன அப்படின்னீங்கன்னா, இங்கே அமைந்திருப்பது தேர்தலுக்கான கூட்டணி தான், இது கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாது. சரிங்களா? தேர்தல் முடிஞ்சோன்னா நீ உன் வேலையை பார்த்துருப்போம், நான் என் வேலையை பார்த்துட்டு போனோம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். சரிங்களா? அப்புறம் ரெண்டாவது அதே அமித்ஷா வாயால் தான் சொன்னது என்னென்னா, இந்த எந்த மாநிலத்திலும் நடக்காத மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் என்ன சொன்னார்னா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் ஒரு அஜெண்டா செட் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வேலை செய்வோம் அப்படிங்கிறது. அது இன்ன வரைக்குமே எந்த மாநிலத்திலையும் அமித்ஷா சொல்லாத ஒரு விஷயம். அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன், ஊடகங்கள் அமித்ஷாவுக்கு வந்து நிறைய வெயிட்டேஜை தூக்கி போடாதீங்கன்றேன். ஐயோ அவர் அப்படியாமே ரீசெண்டாக ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் வந்து ஒரு மந்திரவாதின்னு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் உட்காந்து சொல்லிட்டு இருந்தார் ஏதோ ஒரு சேனலில். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் வந்து நம்ம ஒருத்தங்களை எல்லாருமே மனுஷங்க தானே சார், அதிகாரத்தை வைத்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஒருத்தங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதிகாரம் ஒரு அரசியல்வாதியின் கையில் இருக்கின்ற கட்சி மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் எக்காலத்திலும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன். சில மாதங்களுக்கு முன்பு நான் உங்களை வந்து நேர்காணல் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கீங்க, எக்காலத்திலும் சரி எந்த காலத்திலையும் வந்து நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா இதுல பதிவு பண்றேன்னு கூட பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆனிச்சு? இன்னைக்கு தம்பிதுரை வந்து சொல்றாரு, கூட்டணி வேணா பாஜக கூட இருக்கலாமே தவிர நாங்க வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, 2006 போல ஒரு மைனாரிட்டி மெம்பர்ஸ் தான் வந்து கிடைத்தாலும் கூட நாங்க வந்து அந்த கூட்டணி அலையன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு ரூலிங் பார்ட்டிக்கா நான் போக மாட்டோம், நாங்க தனிச்சு தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு ரொம்ப முரண்பட்டு இருக்கிற ஒரு பதிலா இருக்கு சார். இதை வந்து பாஜக ரசிக்குமா சார்? நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிமுக தான் தமிழ்நாட்டில் அப்பர் ஹேண்டில் இருக்கிற கட்சி, அதை புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. ஆனால் பிஜேபிக்கு நீங்கள் பயந்து விட்டீர்களா? பிஜேபி உங்களை பார்த்து என்ன நினைக்கும்? நீங்கள் எல்லாரும் உங்கள் தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறாங்க, அதை பார்த்து பிஜேபி இது பண்ணுமா அது பண்ணுமா அது. பிஜேபி எங்களை எதுவும் பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி எங்கள் மீது கொடுக்காத அழுத்தமா? இதை நம்ம ஓப்பனாகவே பேசுவோம். கொடுக்காத அழுத்தமா? சின்னத்தை முடக்கவும் கிடக்கவும் சொல்லிவிட்டு அதை வந்து 2016 ஒரு ட்ராமா பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கேருந்து கட்சிக்குள்ளேருந்து ஓபிஎஸ்ஸை வந்து அவரை வந்து நீங்கள் வாங்க உங்களை எல்லாத்துக்கும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி அவரை நடுத்தருவில் விட்டுட்டாங்க இல்லையா? அப்போது நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இவ்வளோ அடி உதயம் வாங்கினதுக்கு பிறகும் வந்து ஒரு மனுஷன் எப்படி அவனோட இன்னர் ஸ்ட்ரென்த்தில் தானே வெளியே வந்து நிற்பான். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிறைய அடி உதவி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமும் அவன் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஆளாக நிற்கிறான்னா அவனோட இன்னர் ஸ்ட்ரென்த், அவனுடைய உள்மன அந்த சக்தி தான் அவனை வந்து பெருசாக நிற்க வைக்கும் ஒவ்வொரு தனி மனுஷனையும். அதே மாதிரி அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கத்தோட இன்னர் ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவின் தொண்டர்கள். ஆனால் அந்த தொண்டர்களை கேட்டு இபிஎஸ் முடிவெடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கடந்த பொதுக்குழுவிலே வந்து சொல்லியிருக்கலாம், நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறோம், எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள், எத்தனை செயற்குழு உறுப்பினர்கள், எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் வந்து ஆதரவுக்கரம் மீட்டுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் விருப்பத்தை தெரிவிங்க அப்படிங்கிற இதில் ஒரு விருப்ப தேர்வை வந்து எலெக்ட் பண்ணியிருக்கலாமே, அதை வந்து ஏன் பண்ணாமல் விட்டார் சார்? நீங்கள் இப்போ அடுத்த மாதம் வந்து நாங்கள் செயற்குழு கூட்டுறோம் சரிங்களா? செயற்குழுலையும் இதில் வந்து என்னென்னா, அதிமுகங்கிறது வந்து சர்வாதிகார கட்சி இல்லை, அதை மொதல் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இங்கே வந்து ஜனநாயகத்தோட அனைத்து பண்புகளும் இருக்கின்ற, அனைத்து பண்புகளையும் முழுமையங்களையும் ஏற்றுக்கொண்ட ஒரு பேரியக்கம் தான் அதிமுக. இந்த இடத்துல நீங்கள் நாளைக்கு அந்த செயற்குழுவில் வந்து 4 பேர் வந்து சார் நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாதுங்கிற ஒப்பீனியனையும் வைப்பாங்க. நான் கருத்து சொல்வதற்கும் இடம் இருக்கிற இடம் தான். தலைமையே எல்லா முடிவையும் எடுத்துட்டு தலைமை வந்து எங்கள் மேலே தொண்டர்கள் மேலே இம்போஸ் பண்ணுற இடம் கிடையாது.
இப்போ இதில் வந்து இப்படி ஒரு கூட்டணி அமைந்த போது அது எல்லாருமே எல்லா தொண்டர்களும் அதை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார்களானா நிச்சயமா இல்லை. அதில் பலருக்கு அதிருப்தி திருப்பூர் இருக்கும். மாவட்டத்தில் ஒரு எதிர்ப்பு கிளம்புது, ஈரோட்டில் எதிர்ப்பு கிளம்புது, இன்னும் சில மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து எதிர்ப்பு கிளம்புது. தொண்டர்கள் மத்தியில எதிர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக கிளம்புறது வேற, நீங்க வந்து அரசியல் காரணங்களுக்காக பின்னாடி இருந்து கிளப்பி விடுறதுங்கிறது வேற. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் தன்னிச்சையா வந்து என்னால் இதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்றவங்க இருக்காங்க. அவர்களுடைய உணர்வை கட்சி மதிக்கும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி வரவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செயற்குழு வந்து அன்னைக்கு போடப்படுது. அன்னைக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு சூழல்ல இது நடந்தது அப்படிங்கிறத கட்சி ப்ரெஸ்ஸுக்கு நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஒரு தொண்டர்களுக்கு விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்குங்கிற இடத்துல அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி இப்படிலாம் யாருமே பிஜேபியோட இப்போ நான் வந்து ஒரு திமுக காரங்க மாதிரி உட்காந்து நான் முட்டு கொடுக்கணும்னு சொல்லி நினச்சா, நான் வந்து திமுக அன்னைக்கு 99 அவங்க வந்து கூட்டணி வைக்கலையா கேட்கலாம். காங்கிரஸை வந்து நீங்கள் அழுக்கு மூட்டை, நாங்கள் தூக்கி சுமக்கும் துயர மூட்டைன்னெலாம் கருணாநிதி சொல்லிட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு சேர்ந்தவங்க இன்ன வரைக்கும் பிரியாமல் இருக்காங்களே கேட்கறதுனா கேட்கலாம். ஏன்னா நீங்கள் அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இங்க எல்லாமே வந்து யாரு ஜெயிக்கிறாங்க. ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த செய்தியாளர் சந்திப்புல பதிவு பண்ணாரு. நான் வந்து ராயபுரத்துல 25 வருஷமா ராஜாவா இருந்தேன், நான் கூஜாவா மாறினதுக்கு காரணமே வந்து பாஜக மட்டும்தான். இதனால நான் வந்து சிறுபான்மையின மக்களோட வாக்குகளை இழந்தேன், பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவே பண்ண வீடியோ இருக்கு. 4 நாளா நீங்களாம் அந்த வீடியோவை வந்து தூக்கி போட்டு பாருங்கள்னு எல்லாம் வைரல் ஆக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றீங்க சார். இன்னைக்கு இது சோசியல் மீடியா காலம் சார். ஒட்டுமொத்த உலகத்தையும் சோசியல் மீடியா தான் ஆழ்கிறது. சரிங்களா? அரசியலையே சோசியல் மீடியா தான் சில நேரங்களில் நிர்ணயிக்கிறது. சரிங்களா? கருத்துக்களை உருவாக்குவதும் அழிப்பதும் சோசியல் மீடியாங்கிறது ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல எந்த அரசியல்வாதியும் முன்னுக்கு பின் முரணாக பேசினால் அது உடனே அம்பலப்பட்டு போகின்ற ஒரு காலகட்டமாக 2020கள் இருக்கிறது. சரிங்களா? நான் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு நாளைக்கு ஒரு பேச்சு பேசினா நீங்களே என்ன பண்ணுவீங்க? கட் பண்ணியே அன்னைக்கு இப்படி பேசுனீங்க பாருங்கள், இன்றைக்கி இப்படி பேசுனீங்கன்னு ரெண்டையும் போட்டு விட்ருவீங்க. அப்போ இங்கே இது என்ன அப்படின்னா, ஜெயக்குமார் சார் பேசினார்னா ஆமாம் பேசினார், எங்கள் அம்மா மினிஸ்டர் பேசினார், உண்மை அது தானே. அவரோட தொகுதிகளில் ராயபுரம் தொகுதியில் வந்து மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லீமோட ஓட்ஸ் வந்து அதிகம். அப்போது பிஜேபியோடு சேர்ந்தபோது அவருக்கு வந்து அது பாதிப்பு வந்திருக்கு. அப்போ பாதிக்கப்பட்டவர் பேசத்தான் செய்வார். அது பேசக்கூடாதுன்னு சொல்லி போய் சொல்ல முடியுமா? கட்சியில் ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற ஒரு சீனியர் யாரும் போய் கட்டுப்படுத்த முடியுமா அவரை? ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம். சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த 21 எலெக்ஷன்லாம் கூட்டணியில் நின்று 3% ஓட்டு வந்து எங்களை விட்டு போனதுக்கு காரணம் என்னது? மைனாரிட்டிஸ் ஓட்டு தான். அந்த 3% ஓட்டு போனதுனால தான் இன்றைக்கி டிஎம்கே ஆட்சியில் உட்காந்துருக்கு. இப்போ நீங்கள் எல்லாருமே பத்திரிகைக்காரர்கள் திடீர்னு என்னன்னு தெரியல, எல்லாரும் அதிமுக மேலே ரொம்ப அக்கறைப்படுறீங்க, பிஜேபியோட கூட்டணி போயிட்டீங்கன்னு. சார், இப்போ உங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெண் நிறுவனம் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் எல்லா சர்வேவும் மாசம் நீங்க தான் ஒரு நேர்காணல சொன்னீங்க, அதிமுக வீக்காருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு செம்ம கோவம் வரும்னு சொன்னீங்க. கடந்த நேரத்தில் என்கிட்ட தான் வந்து சொன்னீங்க. அதாவது பிடிக்காத ஒருத்தரோட ஏன் போய் கூட்டணின்னு நான் கேட்கறேன் சார். அதுக்கு உள்ள வந்து என்ன, பிடிக்காத ஒருத்தரோட கூட்டணி போய் நீங்க ஏன் சேர்றீங்க அப்படின்னா, அரசியல் அதான் சொல்லிட்டு, அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. சரிங்களா? இங்க வந்து இது வந்து ஒரு அரசியல் கட்சியாக ஒரு முடிவு எடுக்கணும், மக்களோட நலன் சார்ந்தும் முடிவு எடுக்கணும். சரிங்களா? இப்போ அரசியல் கட்சியாக எடுத்த முடிவு இது சரியா தப்பான்றது போன எலெக்ஷன்ல 21ல் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, மைனாரிட்டிஸ் ஓட்டிஸ் அந்த பக்கம் போகுது. சரிங்களா? அப்போ அந்த முறை நீங்கள் வந்து அதிமுக மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, பிஜேபி சொல்கிற எல்லா விஷயங்களுக்கும் அதிமுக தலையாட்டிட்டு போகணும். பட் அது தலையாட்டிட்டு போகலை அப்படிங்கிறத நாங்கள் உணர்த்தி இருக்கிறோம். அதே பிஜேபியோடு உறவாடி கொண்டே தான் நாங்கள் வந்து 11 மெடிக்கல் காலேஜஸ் வாங்கி இதே தமிழகத்தை கொடுத்துருக்கோம். சரிங்களா? எங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டம் போடப்படும் சொன்ன இடத்துல நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொடுத்துட்டோம். இப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், மினிமம் காமன் ப்ரோக்ராம் கொண்டு வந்து நாங்கள் பிஜேபி சொல்கின்ற எல்லா வேலைகளையும் செய்கின்ற ஒரு தலையாட்டி கட்சியாக அதிமுக இருக்காது. இல்லை, இப்போ அதிமுக தலைவர்கள் எல்லாருமே வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லி பேசுவது கூட்டணிக்குள் ஒரு முறிவை ஏற்படுத்தி விடாதா? நீங்கள் எல்லாரும் அடுத்த முறிவுக்கு வந்துட்டீங்களா? எப்படா சேருவீங்க நீங்கள்? போன மாதம் இந்த மாதம் முறிவு வந்துடுமா? நீங்கள் பிரிஞ்சு போயிடுவீங்களா? என்னதான் மீடியாவோட அஜெண்டா சார்? அது மொத்தம் எங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள்லாம் தான் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் சேர்ந்துருவீங்களாமே, நீங்கள் போய் எப்பா நீங்களாம் சொன்ன மாதிரி போய் சேர்ந்தாச்சுப்பா. இப்போ சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவங்க ஒன்று சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவீங்களா?
பிரிஞ்சாலும் சேர்ந்தாலும் பிரிஞ்சா யாருக்கு அட்வான்டேஜ் அதிகம் டிஸ்அட்வான்டேஜ் அதிகம் அப்படிங்கிறது ரெண்டு தரப்புக்குமே தெரியும். அப்போ இல்லையா? அப்போ அவங்கவுங்க அந்த முடிவு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இங்கே கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஒருபோதும் அது சாத்தியம் கிடையாது. இந்த இரண்டு கட்சிகளுமே பிரதானமாக இருக்கும்போது அது திமுகக்குள்ளேயும் அவங்க நாளைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. பட் அதிமுக வில் நெவர் டூ திஸ். அவ்வளோதான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு மிக்க நன்றி.